அசிரிரி, குரல் உண்டு உருவம் இல்லை, த வாய்ஸ். அதுபோக பின்னால அந்த தாமிரபரணி ஆறுல அது பரிகாரமா யாரு சொல்றாங்க என்னன்னு ஐடியா கிடையாது. ஆனா என்ன பண்றாங்க, ஏதோ உடுத்தின வஸ்திரத்த அங்க போட்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்களா என்னன்னு தெரியல. அங்க எல்லாரும் அங்க போய் நீராடிட்டு, அங்கேருந்து அந்த சைட்லேருந்து பின்னால லைன்லாம் வந்துட்டு இருந்தாங்க. இது ஒரு அடுத்த பரிகாரமா சொல்லியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இது மாரி அவங்களோட பிரச்சனைகளுக்கு ஏத்தாப்புல எந்த ஜோசியக்காரரோ, இல்லன்னாக்க அவங்களோட மதகுருமாரோ யாரோ சொல்றத வச்சு இவங்க எல்லாம் பண்றாங்க. இதுல பண்றதுல எதையும் தப்பு இருக்கா அப்படின்னாக்க, 100க்கு 100% ஒரு தப்பும் கிடையாது. உண்மையிலேயே சொல்லப்போனாக்க இது சரியான ப்ராசஸ். ஏன்னா ஒரு கோயிலுக்கு போறது, அங்க போய் பிரார்த்தனை பண்றது, நம்மளோட குறைகள சொல்லி வேண்டுறது, அதுக்கப்புறம் பண்ணியிருக்கிற பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடுறது, இதெல்லாம் நார்மலான ப்ராசஸ். இதெல்லாம் கடைபிடிச்சா தான் நம்ப பாவத்திலேருந்து விடுபட முடியும். அதுல ஒண்ணும் மாற்றுக்கருத்துக்கு 1% கூட சந்தேகமே தேவை கிடையாது. ஆனா இங்க கேள்வி என்ன அப்படின்னா, இத மாரி பண்ணினா பாவம் போயிடும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம மித்தா சொல்றோமே தவிர, இது பண்றது தப்பு அப்படிங்கிறது சான்ஸே கிடையாது. பண்ணித்தான் ஆகணும். அப்பனா இது இந்த ப்ராசஸ்லாம் கரெக்ட்டு. ஆனா பாவம் மட்டும் கழியாது அப்படின்னாக்க, இப்ப ஏற்கனவே சொன்னத நம்ப திருப்பி ரீவிசிட் பண்ணி பார்க்கலாம். இது உண்மையிலேயே எங்க போய் முடியும் அப்படின்னு. உள்ள வராரு. அவர் வந்த உடனே அவர்கிட்டக்க நெய் விளக்கு போட சொல்லி சொல்றாங்க, பரிகாரமா. அப்போ அவரும் பக்தன என்ன எத தின்னா பித்தம் தெளியுங்கிற மாரி, பாபநாசத்துக்கு வந்தாச்சு, எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு போயிருவோம் அப்படின்ட்டு அங்கிற மனநிலைமை கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். அது சகஜம். அதான் நார்மல். அதான் கரெக்ட்டான தாட் ப்ராசஸ் கூட. ஏதோ என்ன பண்ணோம்னு தெரியாது தப்பு. ஆனா வந்துட்டோம். இப்போ எல்லா பாவத்தையும் தீர்த்துட்டு போயிறது, ஒரேடியா தீர்த்துட்டு போறது நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க முழு மனசோட ட்ரை பண்றாங்க. அப்ப உள்ள வந்தோனே தெரியல அந்த விளக்கோட விலை 200 அதுக்கு மேல தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது ரூ. 200 குடுத்து வாங்கிறாங்கன்னு வச்சுப்போம். அந்த ரூ. 200 குடுத்து வாங்கி, அங்க பிரார்த்தனை பண்றதுக்கு என்ன தாட் ப்ராசஸ் துவதஸ்தம்பம் வெளியில இருக்கு. அங்க அதுக்கு முன்னால இந்த விளக்க வச்சு ஏத்திட்டு போயிர்றாங்க. சரி ஏத்திட்டு போறது ப்ராசஸ் கரெக்ட்டுன்னு கூட வச்சுப்போம். என்னோட வாழ்க்கையில இத மாரி ஒரு தீபத்த ஏத்தி விடு, எனக்கு வழிகாட்டு அப்படின்னு ஏதோ நெனச்சு அவர் கூட அந்த பக்தன் அத வேண்டிண்டு அங்க முன்னால வைக்கலாம். ஆனா, இவரு அங்க சுத்தி வரத்துக்குள்ள அந்த விளக்கு எங்கேயும் காணாம போயிடுச்சு அப்படின்னாக்க, இவரு உண்மையிலேயே அத ஏத்துனதா கணக்குல வச்சுக்கணுமா? இல்ல கணக்குல வச்சுக்க கூடாதா? இல்ல இந்த விளக்கு எரியிற வரைக்கும் அங்க பக்கத்துல நின்னு அவர் காவல் காக்கணுமா? ஏன்னா அந்த பலன் அதுதானே. இவ்வளோ பெரிய நெய் காலியாகணும் அப்படின்னாக்க, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 24 ஹவர்ஸ், 48 ஹவர்ஸ் குறைஞ்சபட்சம் அது ஆகும் எரிஞ்சு முடிக்கிறதுக்கு. அதுவரைக்கும் இருக்க முடியாது கண்டிப்பாக. அப்போ ஆனா அந்த ப்ராசஸ் அப்பன்னா முடிஞ்சுச்சா? ஒரு வெறும் தீபம் ஏற்றுறதுனால, ஒரு நிமிஷத்துல ஏத்துறதுனால அந்த பரிகாரம் முடிஞ்சது அப்படின்னாக்க, இந்த பணம் செலவழிச்சதுனால மட்டும் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி கணக்குல வேணா கொண்டு போயிட்டு நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு பண்ணதா வச்சுக்கலாம். ஓகே. ஏற்கனவே சொன்ன மாரி தான். நான் பண்றத ஒழுங்கா தான் பண்றேன். அதுக்கப்புறம் அந்த சிஸ்டம் சரியில்ல அப்படின்னாக்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்ல அப்படின்னு. ஆனா அந்த சிஸ்டம்ல நம்பளும் ஒரு பங்கு. அந்த பங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நம்ப ஒழுங்கா பண்ணோம் அப்படிங்கிறது நம்ப ஏத்துக்க மாட்டேங்கிறோம். அடுத்த பாயிண்ட் உள்ள சுத்திட்டு வராங்க. கடைசில அர்ச்சனை பண்றது, மாலை போடுறது, தேங்காய் உடைக்கிறது எல்லாம் நடந்து எல்லாம் முடியுது அப்படின்னாலுமே, இவங்களோட பாவத்துக்கு ஏத்தாப்புல உள்ள பரிகாரமா அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒண்ணு இருக்கு. அந்த இத ஒழுங்கா மேட்ச் பண்ணி, இவங்களோட ஜாதகத்துல என்ன தப்பு நடந்திருக்கு, அந்த பாவத்துக்கு இந்த பரிகாரம் பண்ணா சரியாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அத சொல்லி இவங்களும் இந்த கோவில்லயும் இந்த நடைமுறையில உள்ள எல்லா பிரச்சனையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்ட்டான ப்ராசஸ முடிச்சாக்க, அது சரியான தீர்வா இருக்கும். இல்லன்னு சொல்ல. இதுனா எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு கிடையாதா? அப்படின்னாக்கா, கிடையாது. ஒரு காய்ச்சலுக்கு ஒரு மருந்து இருக்கு. ஒரு ஜலதோஷத்துக்கு ஒரு மருந்து இருக்கு. கால் வலிக்கு ஒரு மருந்து இருக்கு அப்படின்னு இருக்கும்போது, எல்லா பாவத்துக்கும் ஒரே விளக்க மட்டும் போட்டு முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னாக்கா, அது எப்படி கரெக்ட்டா வரும்? 2வது அந்த உள்ள வர்ற பக்தனோட மனநிலைமையில என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, சொல்லி அனுப்பணும். இந்த பாவம் இருக்கு உன்கிட்டக்க. போன பிறவியில குருவ ஏமாத்தின மாரி தெரியுது. இல்லன்னாக்க மனைவிய காப்பாத்த முட்ட மாரி தெரியுது. இல்லன்னாக்கா தாய் தகப்பன காப்பாத்தல. அத மாரி தெரியுது இந்த ஜாதகத்துல. அதுல பித்ரு தோஷம் இருக்கு. இல்லன்னாக்க பெண் பாவம் இருக்கு. இத மாரி இல்லன்னா நாகதோஷம் இருக்கு. ஏதோ ஒண்ணு சொல்லி, இத பிரார்த்தனையில வச்சு கும்பிட்டு பரிகாரம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு, அவங்களும் அதே மனநிலைமையில நான் தெரியாம பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லியும் மன்னிப்பு கேட்டு, இந்த ப்ராசஸையும் ஒழுங்கா பண்ணி முடிச்சுட்டு போனாங்கன்னாக்க, கண்டிப்பாக அதுக்கு தீர்வு இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னாக்க, அந்த டூரிஸ்ட் பஸ்ல வர வேண்டியது பார்க் பண்ணி முடிச்சோனே நேரா தப தப தபன்னு உள்ள ஓடி போயி, அவசர கதியில எங்க சிவன், எங்க பார்வதின்னு கூட பார்க்கறது கிடையாது. எல்லா சன்னதிலயும் ஒரு கும்பிடு போட்டுட்டு
வெளில வரும்போது ஒரு நெய் விளக்கு ஏத்திட்டு, மாலைய கொண்டு போய் அர்ச்சனையில தட்டுல வச்சு உள்ள குடுத்துட்டு வாங்கிட்டு போனாக்க, அது எந்த வித பிரயோஜனத்தையும் அது குடுக்க போறது கிடையாது. அதனால பாவம்லாம் நாசமாகாது. அதாவது சுருக்கமா சொல்லப்போனாக்கா, ஒரு மனப்பூர்வமா, ஆத்மபூர்வமா ஒண்ணு நெனச்சு, மனமுருகி, ரியலாவே போய் மன்னிப்பு கேட்கறது எப்படி? ஒரு பக்கத்துல யாரும் காலையே நம்ம ஷூ காலோட மிதிச்சுட்டு, சாரி அப்படின்னு திரும்பி கூட பார்க்காம நம்ம பாட்டுக்கு முன்னால நகர்ந்து போனாக்கா, அது சாரி கேட்டதுக்கு ஈக்குவல் ஆகுமா? அதனால இதுதான் அங்க உள்ள பாயிண்ட். இப்போ இந்த சம்பவம் நடந்ததுன்னு சொன்னேன்ல, இது வந்து பார்க்கறதுக்கே எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது. இப்படி சுவாமி தரிசனம் பண்ணியோ, பரிகாரம் பண்ணாக்க இந்த எவ்வளோ பக்தர்கள் ஏமாற்றப்படுறாங்க, இல்லனாக்க ஏமாற்றம் அடைவாங்க அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு வெளில வரும்போது பார்த்தீங்கன்னாக்க, கோவில விட்டு வெளில வரும்போது, அந்த படிக்கட்டு தாண்டி வெளில வரும்போதே அரவாணிகள் இவங்கெல்லாம் வந்து பிச்சை கேட்குறாங்க. இன்ஃபாக்ட் சொல்லப்போனாக்கா கோவில விட்டு வெளில வர வாசல விட்டே வெளில வர முடியல. போடாமலோ ஏதோ யார்கிட்டயும் பேசாம நம்ம நகர்ந்து போகும்போது, சண்டைக்கு இழுக்கிற மாரி, "ஏன் நான் கேட்டாக்கா போட மாட்டியா?" அப்படிங்கிற மாரி பாவனையில வம்புக்கு இழுக்கிற மாரி தான் பேசுறாங்களே தவிர, பக்தன் வெளில மனநிறைவோட வெளில போணும், ஊருக்கு அவன் போய் சேரணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் அவங்க கிட்டக்க இல்ல. அரவாணிகள் கிட்ட இல்ல, பிச்சைக்காரங்க கிட்டக்க இல்ல. சரி அப்படியே வெளில வந்தாக்க போலீஸ் அங்க நிக்கிறாங்க. போலீஸ் வந்து இவங்கள இந்த பிச்சைக்காரங்கள பிச்சை எடுக்காத அப்படின்னு சொல்றதோ, இல்லனாக்க இந்த டிராஃபிக்க வந்து ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்றதோ, அங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. டிராஃபிக்க கண்ட்ரோல் பண்றதுல ஃபோக்கஸ் பண்றாங்க, இல்லன்னு சொல்லல. நான் சொல்றது வந்து ஹியூமன் டிராஃபிக் இங்க வந்து இங்க அங்க போறவங்கள பிச்சைக்காரங்க போய் வெளியில வர விடாம தடுத்துட்டு இருக்கிறதும், இல்லன்னா வரிசையா எதுக்காக பிச்சைக்காரங்க அங்க ஓரத்துல உட்கார்ந்துருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணும் தெரியல. இந்த இத போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறது இல்ல, கண்டுக்கிறதும் இல்ல. ஸோ இதெல்லாம் தான் ஒரு கோவிலுக்குள்ள போயிட்டு வரும்போது, மன அமைதியோட போணும், மன தெளிவோட வெளியில வரணும். இந்த 2 நடக்குதா அப்படின்னாக்கா, கண்டிப்பாக நடக்கல அப்படிங்கும்போது, கோவிலுக்கு போயிட்டு வர்றது வெறும் சம்பிரதாயம் மட்டுமே இருக்குமே தவிர, பாவ விமோசனம்லாம் கிடையவே கிடைக்காது. அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அப்போ அங்க நின்னுட்டு இந்த விளக்கு ஏத்துறது, இந்த ப்ராசஸ் எல்லாம் நின்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது, மனசுல கேள்வி எழுந்தது. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு தெரியுது. ஆனாலும் கடவுள் கண்டுக்காம தான் இருக்க சொல்றாரு அப்படிங்கிற அந்த கேள்வி எழுந்தது. அது தெரிஞ்ச விஷயம். நான் பின்னால வரும்போது டீட்டெயில்டா சொல்றேன். ஏன் இதெல்லாம் சரி பண்றதுக்கு கடவுளுக்கு சக்தி இல்லையாங்கிற கேள்வி உடனே நம்ம சைட்லேருந்து எழுந்துரும். ஏன் அவர பார்த்துக்க மாட்டாரா? மனுஷன் தான் கடவுள கண்டுபிடிச்சான். கடவுள் வந்து மனுஷன கண்டுபிடிச்சான்னு கூட சொல்ல முடியாது. மாரி நெறைய நாஸ்திகவாதம் இல்லன்னாக்க எதிர் தரப்பு வாதம் எல்லாமே வரத்தான் செய்யும். அது உண்மையா இல்லையாங்கிறத பின்னால பார்க்கலாம். சொன்னவங்கலாம் என்ன ஆனாங்கங்கிறதையும் கதையும் நம்ப தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்க உள்ள பாயிண்ட் என்னன்னாக்கா, அப்போ நான் இந்த பரிகாரம் இதெல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் கரெக்ட்டான இதாவே தெரியலையே! அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இது கொஞ்சமாவது இதையும் விடிவு கிடைக்குமா? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்துட்டேன். ஆனா எக்ஸாக்ட்டா என்ன நடந்தது அப்படின்னாக்கா, அப்புறம் நான் மெட்ராஸ் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். ஏதோ ஒரு நியூஸ் சேனல்லேருந்து பார்த்துட்டு கலெக்டர், எஸ்பி எல்லாருமே போயிட்டு, அந்த பின்னால இருக்கிற துணி அழுக்குகள்லாம் அங்கங்க போட்டு போயிருக்காங்க இல்லையா? சொன்னேன்ல, அந்த பரிகாரமா சொல்லப்படுற இந்த உடுத்தின வஸ்திரத்த அப்படியே விட்டுட்டு வந்துரணும் அப்படின்னு சொல்ற அந்த பரிகாரம். அது வந்து அங்க பல மாதங்களா அங்க குப்பை மாரி போட்டு ஆறே அடைச்ச அளவுக்கு போட்டு விட்டாங்க. இப்போ இன்னொரு பாயிண்ட் இதுல வந்து சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, இத மாரி பரிகாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, உடுத்தின வஸ்திரத்த தூக்கி அந்த ஆத்துலயோ, குளத்திலயோ போட்டுட்டு வந்தாக்க, அதனால அந்த நீர்நிலைகள் பாதிக்கப்படறனால இது புண்ணியம் கூடும்னு யாராவது நெனைக்கிறாங்களா? என்னன்னு கரெக்ட்டா தெர்ல. ஒரு ஆத்தங்கரையில நம்ப உடுத்தின வஸ்திரம், அழுக்கு வஸ்திரத்த தூக்கி அங்க போட்டு வந்தாக்க, பின்னால வர்ற பக்தர்கள் அந்த அழுக்கு துணி விழுந்த ஆத்து தண்ணிய தான் அவங்க குளிக்கணும் அப்படின்னு நம்ப எதிர்பார்க்கிறோங்கிறது ஆகாது. இது எப்படி புண்ணிய கர்மால சேர்க்கிறது? இல்லன்னா பாவ விமோசனமா எப்படி இத கருதுறது? தெரியல. அந்த பாயிண்ட் நான் உங்ககிட்ட விட்டுர்றேன். நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இது சரியான ப்ராசஸா அப்படின்னு. சுருக்கமா சொல்லப்போனாக்கா, அது ஒரு நீர்நிலைய நம்ப அசுத்தப்படுத்துறது வந்து, அதனால நம்பளுக்கு பாவம் போயிடும் அப்படின்னு நெனைக்கிற தாட் ப்ராசஸ் கரெக்ட்டா? ஓகே. இப்ப திருப்பி அந்த இது வருவோம். கலெக்டர், எஸ்பி இவங்கலாம் போறாங்க. போயி உடனே இந்த இதெல்லாம் கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்ஸ் இதெல்லாம் போட்டு வராங்க. அப்போ தெரிஞ்சது, அன்னைக்கு நான் ப்ரே பண்ணதா இல்லனாக்கா நம்ப கேட்டுனது, "இது ஏன் இன்னும் பண்ணாம இருக்காங்க?" அப்படின்னு கேட்கும்போது, இம்மீடியட்டா வித்தின் ஒரு 5 டேஸ்ல அத தெரியப்படுத்தி, அத சால்வும் பண்ண முடியும். உடனே கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி முடிச்சாங்க. அது அந்த டிவிலலாம் பார்த்தேன். அந்த நியூஸ் சேனல்லயும் போட்டிருந்தாங்க. அந்த கிளீன் பண்ணதுக்கு அப்புறமும் போட்டிருந்தாங்க. முன்னாலயும், பின்னால கலெக்டர் பேசினது, எஸ்பி வந்தது எல்லாமே அதுல போட்டிருந்தாங்க.
இதில் என்னன்னாக்கா, கடவுள் எதையும் ஒண்ணு சரிப்படுத்த முடியும். அதுவும் தன்னோட ஆலயத்தில எதையும் சரிப்படுத்த முடியும் அப்படின்னாக்க, அதெல்லாம் போதுமான சக்திலாம் இருக்கு. ஆனா, அவர் பண்ண வேணாம்னு நெனச்சிட்டு இருக்கிறதுக்கு உண்டான காரணங்கள் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். வரும் எபிசோட்ல அந்த இத பத்தியுமே நம்ப டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன் கடவுளுக்கு பேசாம இது மாரி எதையும் கண்டுக்காம உட்கார்ந்துருக்கிறாரு? அப்படிங்கிற கேள்விகள் எல்லார் மனசுலயும் இருக்கும். அந்த இதுக்குண்டான விளக்கங்கள்லாம் நம்ப பார்க்க ஆரம்பிச்சோம்னா தான், நம்ப ரியலான அந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும்? எதனால இது நடக்குது? அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு புரிய வரும். அடுத்த ஒரு எபிசோட்லயும் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். அசிரிரி மீண்டும் ஒலிக்கும். த வாய்ஸ் வில் ரிட்டர்ன்.